வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே. இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம் மற்றும் வேளாண் வானிலை. தொடரும் வேளாண் தொழில்நுட்பத்தில் விதை சேமிப்பில் பூச்சி கட்டுப்பாடு முறைகள் விவரிக்கின்றார் தேனி மாவட்டம் சென்டக்ட் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் பி மாரிமுத்து அவர்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. இரட்டைக்காய் விளக்கம் தருகிறார் மதுரை மாவட்டம் காமாட்சி நகர் வேளாண்மையாளர் டி பாண்டி அவர்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கால்நடைகளின் இனப்பெருக்க பண்புகள் விவரிக்கின்றார் டாக்டர் எம் சுந்தர விநாயகி. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வந்துள்ள போன்சாய் வளர்ப்பு, அதாவது குட்டை மரங்கள், மலர் அலங்காரம் மற்றும் பூச்செண்டு தயாரித்தல் பயிற்சி குறித்த அறிவிப்பு. தொடர்ந்து வேளாண் சந்தையில் தமிழ்நாட்டில் உள்ள உழவர் சந்தைகளில் காய்கறிகளின் இன்றைய சராசரி விலை நிலவரம். வேளாண் வானிலையில் தெற்கு மண்டல மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை, தஞ்சாவூர், விருதுநகர் மற்றும் திருநெல்வேலி மாவட்ட உழவர்களுக்கான வேளாண் அறிவுரை, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. வேளாண்மையில் புதிய வழிமுறைகளை கண்டறிவது வேளாண் செலவினத்தை குறைக்கும். காய்கறி பயிரிடும் வேளாண்மையாளர் தங்களின் சுய முயற்சியாலும் வேளாண் அறிவியல் நிலையங்கள் மூலமாக சிறந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி சிறப்பான மகசூலை பெறுகின்றனர். இவ்வகையில் மதுரை மாவட்டம் திருமங்கலம் தாலுகா காமாட்சி நகர் வேளாண்மையாளர் டி பாண்டி. இவர் வெண்டை சாகுபடிக்கு பின்னர் வெண்டை செடியில் புடலையையும் பயிரிட்டு வருகிறார். இவர் மேற்கொள்ளும் வழிமுறைகளை பற்றி நம்மிடம் கூற கேட்டபோது, இப்போ வெண்டை சார் 45 நாள் காய் பறிக்க வந்துடும். காய் பறித்து 4வது பறி, அதாவது 50 to 55வது நாள் நாங்கள் புடவு நடவு செஞ்சுருவோம். எதுக்காகனா நடவு செஞ்சு 2 மாதம் ஆகும் புடலை வரத்துக்கு, காய் வரத்துக்கு. அதனால் நாங்கள் முன்கூட்டியே 3வது பறி 4வது பறியில் புடலை நட்டு விட்ருவோம். புடலை வாய்க்காலத்தில் நட போகிறோம். இது வெண்டை நெருக்கமாக நடுவோம். 3/4 அடிக்கு ஒன்று, 1 அடிக்கு ஒன்று நடுவோம் புடலை வெண்டை. இது அதே மாதிரி 2 அடிக்கு ஒன்று நட்டால் போதுமானது புடலை. அது வாய்க்கால் நட்டால் போதும். அப்படின்போது விதை கம்மியாக தான் செல்லும். உங்களுக்கு லாபம் ரெட்டிப்பு லாபம் ஆகுது. உங்களுக்கு வெண்டைக்காயும் தொடர்ந்து காய்க்குது. காய்ச்சி முடிக்க அடுத்தாப்பில் புடலை வந்துடும். நம்ம 50 நாள்லேயே நட்டுறோம். நட்டு 50 நாள்லேயே புடலை நட்டு விட்டுறோம். ஒரு ஏக்கருக்கு சார் வெண்டை குறைஞ்சபட்சம் ஒரு 10 டன் குறைஞ்சபட்சம் ஏக்கருக்கு வரும். செலவு சார் குறைஞ்சபட்சம் ஒரு 20,000 ஏக்கருக்கு. அதாவது உழவு, பார்ப்பு கட்டுறது, களை எடுப்பு, உரம், மருந்து, இதர செலவு 20,000 வரும் சார் குறைஞ்சபட்சம். வெண்டிக்கை எண்ணிக்கை கூட, புடலை செடி எண்ணிக்கை கம்மி. அதனால் உரம் மிச்சம், வாய்க்கால் நடனால தண்ணி மிச்சம். வாய்க்கால் அளவுக்கு பாய்ச்சினாலே போதுமானது. ஏகமாக பாய்ச்ச வேண்டிய அவசியம் இல்லை. தண்ணி எல்லாத்துக்கும் பாய்ச்சணும். வெண்டைக்கு பாய்ச்சணும். இது வெண்டை ஓஞ்ச உடனே நம்மளுக்கு
தண்ணியை நிறுத்திட்டு வாய்க்காலுக்கு பட்டினா போதுமானது. உங்களுக்கு களையெடுப்பு மிச்சம், உரம் மிச்சம், மருந்தடிப்பு வாய்க்கால் தான் அடிக்க போகிறோம். ஏகமாக அடிக்க வேண்டியதில்லை. தொடர்ந்து நட்டுக்கே இருக்க வெண்டை. நாங்கள் இப்போ வந்து ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் நட்டுக்கே இருப்போம். அதாவது எல்லா மண்ணுக்கும் வரும், செம்மண்ணுக்கும் வரும் வெண்டை, களிமண் தரைக்கும் வரும். மழை காலத்தில் மட்டும் அந்த களிமண் தரையில் கொஞ்சம் உட்காரும். புடலைக்கும் பட்டம் கிடையாது, எப்பயும் போடலாம். இப்போ பனி காலத்தில் கொஞ்சம் அதிகமாக ஈல்டு வரும் புடலை. அதேமாதிரி பாவையும் பனி காலத்தில் அதிகமாக காய்க்கும். பனி காலத்துக்கு காய்கறிகள் ரொம்ப அதிகமாக காய்கறி காரணம் அது நல்லா குலுங்கி எல்லாம் தன்மை இருக்கிறனால நல்லா காய்க்கும் சார். அதனால் நம்மளுக்கு டவுல் மடங்கும் வரும். இப்போ வந்து 5 டன் வரும்டா 7 டன்னாக வர வாய்ப்பு இருக்குது காய்கறியில். எல்லா காய்கறிகளுமே பூ புஞ்சியில் உதிராது, அப்படியே மணி கட்டும். இப்போ அது சித்திரை வைகாசின்னு கோடை காலத்தில் போகும்போது உங்களுக்கு பூத்தன்மை ஒன்று உதிர வாய்ப்பு இருக்குது. இதில் பூ கொட்ட வாய்ப்பே இல்லை. அதனால் முக்கியமாக ஈல்டு வந்து எப்பயும் 2 டன் கூடவே எடுக்கலாம். நல்ல ஈல்டு நல்லா இருக்கும், நல்ல விலை கிடைக்கும். இது வந்து விவசாயிகளுக்கு நல்ல எச்சரிக்கையானது. நல்ல முன்னேற்றம் பண்ணால் மேடு தோட்டக்காரர்கள் இதை செய்யலாம். மேலும் விவரம் பெற டி பாண்டி அவர்களை 09767373528 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்க. இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கால்நடைகளின் இனப்பெருக்க பண்புகள் என்னென்ன என்பதை பண்ணையாளர்களுக்கு விவரிக்கின்றார் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் எம் சுந்தர விநாயகி அவர்கள். வணக்கம் வேளாண் பெருமக்களே. இன்றைய ஆலோசனை நேரத்தில் நாம் பார்க்க போகிறது வந்து ஆடுகளின் உடல் இனப்பெருக்க செயலியல் பண்புகளை பற்றி. நம்ம எல்லோருக்கும் தெரியும் ஆடு வளர்ப்பு தொழிலை பற்றி. இது வந்து காலங்காலமாக நம் முன்னோர்கள் வந்து செஞ்சுட்டு வர தொழில் என்றாலும் இன்றைய காலகட்டத்தில் வந்து இந்த ஆடு வளர்ப்பை வந்து எப்படி வந்து நம்ம லாபகரமாக வந்து செய்யலாம், அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதனுடைய அறிவியல் தொழில்நுட்பங்களை தெரிஞ்சுக்கிறது மிக மிக அவசியம். அதிலும் ஆடுகளின் இனப்பெருக்க செயலியல் பண்புகள் வந்து மிகவும் வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன் நான் வந்து இதை வந்து சொல்கிறேன்னா, ஒரு ஆடு வந்து நம்ம செய்கிறதே வந்து அதுலேருந்து வருமானத்தை ஈட்டுறதுக்காக தான். அப்படிங்கிறப்போ அந்த ஆடுகள் வந்து நமக்கு நிறைய குட்டிகள் போட்டால் தான் நமக்கு வந்து லாபம். அதுக்கு வந்து இந்த நம்ம ஆடு வளர்க்குறவங்க கண்டிப்பாக அதனுடைய இனப்பெருக்க உடற்பண்புகளை பற்றி தெரிந்துக்கிறது மிகவும் அவசியம். இதில் முக்கியமானது என்னென்னா ஆடுகளுடைய இனப்பெருக்க காலங்கள். ஆடுகள் வந்து 150 நாளில் வந்து நம்ம வந்து குட்டி போடும். அதுலேயும் வந்து செம்மறி ஆடு, வெள்ளாடு அப்படின்னு நம்ம வந்து 2 வகையாக பிரிக்கலாம். வெள்ளாடு அப்படிங்கிறது வருடம் முழுவதும் வந்து அது வந்து பருவத்திற்கு வந்து அதை வந்து நம்ம கிடாயோட சேர்க்குறப்ப அது வந்து பருவம் சினை அடைந்து அது வந்து குட்டி போடும். ஆனால் செம்மறி ஆடு என்பது ஒரு குறிப்பிட்ட பருவ காலங்களில் மட்டும்தான் வந்து என்ன செய்யும்னா அது வந்து பருவத்துக்கு வரும். அந்த நேரத்தில் நம்ம வந்து செம்மறி ஆடை வந்து கிடாயோட சேர்த்து அதிலேருந்து நம்ம வந்து சினை பிடிக்க வைத்து நம்ம அதிலேருந்து நம்ம வந்து குட்டி போடலாம். ஆடு வந்து வெள்ளாடு வந்து ஒரு ஈத்தில் வந்து 3 குட்டி 4 குட்டி வரைக்கும் போடும். ஆனால் செம்மறி ஆடு வந்து ஒரு ஈத்தில் வந்து 1 குட்டி தான் வந்து போடும். ஆனால் அந்த செம்மறி ஆடை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், இப்போ உள்ள அறிவியல் தொழில்நுட்பங்களை வந்து நம்ம புகுத்தி அதில் வந்து 2 செம்மறி ஆடு குட்டி கூட நம்ம வந்து பெறலாம். ரெண்டாவது, அது வந்து குறிப்பிட்ட பருவ காலங்களில் மட்டும்தான் சினை பிடிக்கும்னு சொன்னேன். இதையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இப்போது உள்ள அந்த ஹார்மோன்களை வந்து நம்ம வந்து வெளியிலேருந்து செலுத்தி அந்த செம்மறி ஆட்டை வந்து வருடம் முழுவதும் வந்து நம்ம வந்து சினை பிடிக்க செய்து அதிலிருந்து நிறைய குட்டிகளை வந்து பெற்று நம்ம அந்த தொழிலை வந்து லாபகரமாக நம்ம வந்து செஞ்சுட்டு வரலாம். ஆனால் நம்மளுடைய கிராமங்களில் வந்து ஒரு பழமொழி வந்து நிலவி வருகிறது. அதாவது செம்மறி ஆடு வந்து ரெட்டைக்குட்டி போட்டால் வம்சம் தலைக்காது அப்படின்ற ஒரு பழமொழி. ஆனால் அது வந்து அறிவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது மிகவும் வந்து தவறானது. அதாவது செம்மறி ஆடு வந்து ரெட்டைக்குட்டி போடுறப்ப அந்த ரெட்டைக்குட்டி திரும்பவும் பருவம் அடைந்து அதுலேருந்து குட்டி வந்து செனப்பிடிக்காத தவிர, ஆனால் அந்த செம்மறி ஆடை வளர்க்குறவங்க வம்சம் தலைக்காது அப்படிங்கிறது மிகவும் வந்து தவறான ஒன்று. இதை வந்து செம்மறி ஆடு வளர்ப்பவர்கள் வந்து கண்டிப்பாக தெரிந்து கொண்டு அதை வந்து பின்பற்றாமல் செம்மறி ஆட்டிலையும் இருந்து ரெட்டைக்குட்டிகளை பெறுவதற்கு இப்போதுள்ள அறிவியல் தொழில்நுட்பங்களை தெரிந்து கொண்டு வளர்த்தால் இந்த செம்மறி ஆட்டு தொழிலை வந்து நம்ம வந்து மிகவும் லாபகரமாக நம்மளால் வந்து
செய்ய முடியும். இதில் வந்து இந்த இனப்பெருக்க உடற்செயலியல் பண்புகள் அப்படிங்கிறப்போ முக்கியமாக இந்த ஆடுகளில் வந்து நம்ம வந்து உணர்கிற வந்து கஷ்டம் என்னென்னா, ஆடு வந்து எப்போ வந்து பருவத்துக்கு வருது, அதை நம்ம எப்போ வந்து கிடாயோட சேர்த்து விடணும், இல்லை எப்போ சினை பிடிக்கிறதுக்கு வந்து முக்கியமான ஒன்று என்னென்னா, கிடாயோட விந்துவும் செம்மறியாடோட சினை முட்டையும் வந்து சேரணும். அந்த காலத்தில் வந்து நம்ம என்ன செய்யணும், அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஆடு வந்து எப்போ வந்து அந்த முட்டை வந்து வெளியில் வருது, அந்த காலகட்டம் வந்து மிகவும் முக்கியம். அந்த காலத்தை வந்து நம்ம வந்து எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து பெரிய பெரிய பண்ணைகளெல்லாம் நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால், கிடாயில் வந்து கீழே வந்து ஒரு துணியை கட்டி விட்டு அதை வந்து பெட்டைகளோட சேர்த்து வரப்போ வந்து அது வந்து சில பெட்டை ஆடுகள் வந்து பருவத்துக்கு வருது. அந்த நேரத்தில் என்ன செய்யணும், அந்த கிடாய் வந்து அதை வந்து மோப்பம் பிடிச்சி அது மேலே ஏறது, அந்த மாதிரி அதனுடைய பண்புகளை வந்து வெளிப்படுத்துகிறப்போ அந்த பெட்டைகளை மட்டும் தனியாக பிரித்து பின் வந்து அதை வந்து கிடாயோட சேர்த்து, அதாவது ஒருங்கிணைந்து சினை பிடிக்க வைப்போம். அப்படிங்கிறப்ப என்னென்னா, ஒரே நேரத்தில் வந்து எல்லா ஆடையும் சினை பிடிக்க வைத்து அதுலேருந்து நிறைய குட்டிகளை வந்து நம்மளால் வந்து பெற முடியும். இந்த மாதிரி அறிவியல் தொழில்நுட்பங்கள் வந்து நம்ம எல்லா இடங்களிலுமே இந்த தொழில்நுட்பங்களை வந்து சொல்லித்தரதுக்கு வந்து நிறைய பண்ணைகள் வந்து இருக்குது. இதை வந்து பாமர மக்களோ இல்லை விவசாய மக்களோ அதை வந்து பார்த்து இந்த அறிவியல் தொழில்நுட்பங்களை வந்து அதிலும் முக்கியமாக இந்த இனப்பெருக்க உடல் செயலியல் பண்புகளை வந்து தெரிந்து கொண்டு அவங்க வந்து இந்த தொழிலை வந்து செஞ்சாங்கன்னா இந்த தொழிலை வந்து மிகவும் லாபகரமாக செய்ய முடியும். இந்த தொழில் வந்து பெண்களுக்கு வந்து மிகவும் எளிதான தொழில். ஏன்னா மாடு வளர்க்குறணும் அப்படிங்கிறப்ப அதை வந்து நம்ம வந்து கையாளுறது வந்து கொஞ்சம் பெண்களால் முடியாத ஒன்று. பட் ஆடுகள் வளர்க்குறது அப்படிங்கிறது வந்து மிகவும் எளிதாக இந்த தொழிலை வந்து நம்ம வந்து செய்யலாம். ரெண்டாவது, இது வந்து நம்ம வீட்டிலையே வந்து ஒரு ஆடு அந்த மாதிரி வாங்கி வளர்க்குறப்ப இந்த அறிவியல் தொழில்நுட்பங்களை வந்து தெரிந்து கொண்டு இந்த இனப்பெருக்க உடற்செயலிகளை பண்புகளை எல்லாம் அறிந்து கொண்டு அவங்க வந்து செய்தால் இந்த தொழிலை வந்து மிகவும் வந்து லாபகரமாக செய்து அதிலிருந்து நிறைய வருமானத்தை ஈட்டுவதற்கு இது மிகவும் வந்து முக்கியமான தொழிலாகும். மேலும் விவரம் பெற டாக்டர் எம் சுந்தர விநாயகி அவர்களை 07200572173 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்க. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் போன்சாய் வளர்ப்பு, அதாவது குட்டை மரங்கள், மலர் அலங்காரம் மற்றும் பூச்செண்டு தயாரித்தல் பயிற்சி குறித்த அறிவிப்பு. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையத்தில் போன்சாய் வளர்ப்பு, அதாவது குட்டை மரங்கள் பற்றிய ஒரு நாள் பயிற்சி வரும் 3/2/2016 புதன்கிழமை, மலர் அலங்காரம் மற்றும் பூச்செண்டு தயாரித்தல் பற்றிய ஒரு நாள் பயிற்சி வரும் 4/2/2016 வியாழக்கிழமை அன்று நடைபெற உள்ளது. இப்பயிற்சியானது வீட்டிலிருப்போர், மாணவர்கள், சுய உதவி குழுக்கள், தொழில் முனைவோர், வீட்டில் அழகு செடி வளர்ப்பவர்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்களுக்கு நல்ல வாய்ப்பாக அமையும். இப்பயிற்சியில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் 0426263484 என்ற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பயிற்சி நேரம் காலை 9:30 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. பயிற்சி பற்றிய குறிப்பேடு, கையேடு, மதிய உணவு மற்றும் சான்றிதழ் வழங்கப்படும். பயிற்சி கட்டணம் மற்றும் பயிற்சி பற்றிய தகவல்களை அறிய தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பேராசிரியர் மற்றும் தலைவர், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையம், NU 30, 10வது தெரு, அண்ணா நகர், ஜெயகோபால் கரோடியா பள்ளி பின்புறம், சென்னை 600040. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0442626484. விளம்பர இடைவேளைக்கு பின் வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10-15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை.
வேளாண் சந்தையில் தமிழ்நாட்டில் உள்ள உழவர் சந்தைகளில் காய்கறிகளின் இன்றைய சராசரி விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 10 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 40 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 20 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். மல்லிகை 1 கிலோ 900 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 600 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 250 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 140 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 55 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 150 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 120 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 400 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 80 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் தெற்கு மண்டல மாவட்டங்களான விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, புதுக்கோட்டை, மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம், தேனி, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 19 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 59.3%ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 2.2 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 15%ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 27.7 டிகிரி செல்சியஸாகவும், மழை அளவு 23.1 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 609 கலோரி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 944.3 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 6ஆகவும் இருந்தது. தொடரும் வேளாண் வானிலையில் தஞ்சாவூர் மாவட்ட உழவர்களுக்கான வேளாண் அறிவுரை. அடுத்த 5 நாட்களுக்கு வறண்ட வானிலை எதிர்பார்க்கப்படுவதால் அறுவடை நிலையில் உள்ள சம்பா நெல்லினை அறுவடை செய்து நன்கு காய வைத்து ஈரத்தன்மை 13% கீழ் இருக்குமாறு சேமித்து வைத்து பூச்சிகள் இல்லாமல் பாதுகாக்கவும். அறுவடை நிலையில் இருக்கும் முதிர்ந்த சம்பா நெல் வயல்களில் மெழுகு பதத்தில் நெல் தரிசில் உளுந்து, பச்சை பயிறு விதைப்பதற்கு ஏற்ற தருணம். உளுந்து ஆடுதுறை 3 மற்றும் பச்சை பயிறு ஆடுதுறை 3 ஆகிய ரகங்கள் நெல் தரிசுக்கு ஏற்ற ரகங்கள். விருதுநகர் மாவட்ட உழவர்களுக்கான வேளாண் அறிவுரை. தற்போது நிலவும் வானிலையில் தூர் கட்டும் பருவத்தில் உள்ள நெல்லில் தண்டு துளைப்பான் மற்றும் இலைச்சுருட்டு புழு ஆகியவற்றின் தாக்குதல் காணப்படுகிறது. இவற்றை கட்டுப்படுத்த ஹெக்டருக்கு மோனோக்ரோட்டோபாஸ் 1 லிட்டர் என்ற அளவில் தெளிக்கவும். திருநெல்வேலி மாவட்ட உழவர்களுக்கான வேளாண் அறிவுரை. தற்போது நிலவும் வானிலையில் காய்க்கும் பருவத்தில் உள்ள பருத்தியில் இலை தத்துப்பூச்சியின் தாக்குதல் தென்படுகிறது. செடியில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அகற்றி அழிக்கவும் அல்லது தாக்குதலின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு ஹெக்டருக்கு புரோஃபனோஃபாஸ் 50% EC 1000 மில்லிலிட்டர் என்ற அளவில் தெளிக்கவும். தற்போது நிலவும் வானிலையில் காய்க்கும் பருவத்தில் உள்ள மிளகாய் பயிர்களுக்கு இடையில் புழுதி நிலப்போர்வை அல்லது பயிர்க்கழிவு நிலப்போர்வை அமைத்தல் ஆகியவற்றின் மூலம் மண்ணின் ஈரப்பதம் ஆவியாகி இழக்கப்படுவதை குறைக்கவும். வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று வடகிழக்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தென் தமிழக கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். வட தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை எதுவும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல். சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர்ப்பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். இன்றைய வேளாண் தொழில்நுட்பத்தில்
விதை சேமிப்பில் பூச்சி கட்டுப்பாட்டு முறைகள் என்னென்ன என்பதை விளக்கமாக கூறுகிறார் தேனி மாவட்டம் சென்டக்ட் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் முதுநிலை விஞ்ஞானி மற்றும் இந்நிலையத்தின் தலைவர் முனைவர் பி மாரிமுத்து அவர்கள். நாம் இப்போ இருப்பது அம்பாசமுத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நவீன சீட் ப்ராசஸிங் யூனிட்டில் நம்ம இப்போ இருந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இது பார்த்திங்கன்னா தானியங்களையும் சரி பயிர் வகைகளையும் சரி அறுவடைக்கு பின்னாடி சேமிக்க போகும்போது தான் பல்வேறு வகையான பிரச்சனைகளை விவசாயிகள் சந்திக்கக்கூடிய சூழல் இருக்குது. குறிப்பாக பார்த்தோம்னா 5லிருந்து 10% பொருளாதார இழப்பீடு தானியங்களை சேமிக்கும் போது இருக்குங்கிறத ஆய்வுபூர்வமாக சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த தானியங்களை சேமிக்கும் போது பார்த்திங்கன்னா குறிப்பாக இப்போ நெல் என்று நம்ம சொல்லும்போது பார்த்தோம்னா அந்த அந்துப்பூச்சி ஒரு பிரச்சனையாக இருக்கும். பயிர் வகைகள்னு சொன்னோம்னா அந்த வண்டுகள், இது ரெண்டுமே பெரிய பிரச்சனையாக இருந்துக்கிட்டு இருக்கு. அதை கட்டுப்படுத்துவதற்கும் அதை நடமாட்டத்தை கண்காணிக்கிறதுக்கும் பொறியை ஒரு ட்ராப்னு சொல்லுவோம். அதை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலேருந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதை பற்றிய ஒரு சின்ன செயல் விளக்கத்தை இன்றைக்கி கொடுப்பதற்காக இங்கே தேனி மாவட்டத்தில் குள்ளப்புறம் வேளாண் தொழில்நுட்ப கல்லூரி மாணவிகள் இப்போ இங்கே கூட இருக்காங்க. இந்த இனக்கவர்ச்சி பொறியோட தன்மை என்னென்னா நம்ம இந்த பொறியோட தன்மை என்னென்னா நம்ம இதை நெல்லில் உள்ளே வச்சிட்டோம்னா இது ஒரு சில அந்துப்பூச்சிகள் இருந்துச்சுன்னா அது உள்ளே அந்த பொறிக்கு உள்ளே போய் சிக்கிக்கிடும். உள்ளே போய் சிக்கிடுச்சுன்னா அது வெளியே வராது. அப்போ நம்ம இதை வைத்துட்டு ஒரு 5 நாட்கள் இல்லை 6 நாட்கள் கழித்து எடுத்து பார்க்கும்போது எத்தனை அந்து பூச்சி இருக்குங்கிறத நம்ம கணிச்சிட்டோம்னா நம்ம அதற்கு அடுத்து நம்ம இந்த சேமிப்பின் போது இந்த ஒரு அந்துப்பூச்சியோட தாக்கம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நம்ம ஒரு முறையான பயிர் பாதுகாப்பு முறைகளை எடுக்கக்கூடிய சூழலை நம்ம எளிதாக புரிஞ்சுக்கிடலாம். ஏன்னா ஒரு மூட்டையை கலத்தி அதுக்குள்ளே போய் பார்ப்பதை காட்டிலும் பொறின்னு சொல்லக்கூடிய ஒரு எளிமையான அமைப்பு தான், வடிவமைப்பு தான். இதை வைத்து பார்க்கும்போது எளிமையான முறையில் இந்த பூச்சிகள் நடமாட்டத்தை கண்காணித்து அதை எளிமையாக நம்ம கட்டுப்படுத்த முடியும். அதற்காக இந்த அமைப்பை கொண்டு வந்திருக்கோம். வீடுகளில் விவசாயிகள் ஒரு சின்ன சின்ன 2 மூட்டை 3 மூட்டை 5 மூட்டை தன்னுடைய உணவு தேவைக்காக வீட்டில் சமைப்பதற்காக எடுத்து வைக்கும்போது இந்த பொரியோட விலை பார்த்திங்கன்னா 50 ரூபாயிலேருந்து 75 ரூபாய் தான் இருக்குது. இதை நம்ம உள்ளே வைக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கே புரியும். அந்த நடமாட்டத்தை கண்காணிச்சிட்டோம்னா உடனே அதற்குரிய தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். பாதுகாப்பு நடவடிக்கையில் சொல்லணும்னா இன்றைக்கி இயற்கை முறையில் கெமிக்கலே எதுவும் இல்லாமல் தாவர பூச்சிக்கொல்லிகள்னு சொல்லி இருக்குது. உதாரணம் புங்கம் இலைகள், வேப்ப இலைகள், சீத்தாப்பழ இலைகளை நல்லா காய வச்சு பவுடராக்கி அதை நெல்லுக்குள்ளே நம்ம வச்சிட்டோம்னா அந்த விதை சேமிப்பில் ஒரு முக்கிய பங்காக இருக்குது. இது இன்னும் இயற்கை முறையில் நம்ம இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் விவசாயிகளுக்கு வருவதில்லை. அதோடு பார்த்தோம்னா இன்றைக்கி வசம்பு அதோட பொடி, 2வது சிறியானங்கை அதோட பொடி, இதெல்லாம் கலந்து நம்ம உள்ளே வச்சிட்டோம்னா நோய் கிருமிகளோ பூச்சிகளோ வருவது முழுவதுமாக நம்ம தவிர்த்துக்கிடலாம். அதை தவிர்த்துக்கிட்டோம்னாவே நமக்கு நம்ம விவசாயி கஷ்டப்பட்டு 3 மாதம் உழைத்து அது வச்சு 10லேருந்து 20% பொருளாதார இழப்பீடு இந்த பூச்சிகளால் இருக்குது. அதை கட்டுப்படுத்துகிறோம்னா இந்த பொறியை வச்சு தான் நம்ம நடமாட்டத்தை கண்காணித்து நம்ம எளிமையாக செயலாற்ற முடியும். இந்த பொறி ஒரு கூம்பு வடிவ அமைப்பில் இருக்குது. இதில் நீங்கள் நல்லா பார்க்கலாம். இதில் துளைகள் எல்லாம் இருக்குது. இந்த துளைகளுடைய தன்மை என்னென்னா ஒரு முறை பூச்சி உள்ளே போச்சுன்னா வெளியே வர முடியாத அளவுக்கு இருக்கும். ஒரு பூச்சி உள்ளே போயிடுச்சுன்னா அது போய் கீழே சேகாரம் பண்ணக்கூடிய அளவில் இருக்கும். இப்போ கீழே சேகாரம் பண்ணுறதை கணித்து இப்போ உதாரணம் நெல்லுலாம் இருக்குன்னா ஒரு 2-3 பூச்சிகள் ஒரு மூடையில் 2-3 பூச்சிகள் இருக்குன்னா அதுக்கு அடுத்து நம்ம புரிஞ்சுக்கிடலாம் அது பொருளாதார சேத நிலையை தாண்டி போகக்கூடிய சூழல் இருக்கும். அப்போ அந்த 2-3 பூச்சிகள் வரும்போதே நம்ம இயற்கை வெளி பூச்சி கட்டுப்பாட்டு முறைகள் இருக்குது. அறுவடைக்கு பின்பு சேமிக்கும் போது அந்த மாதிரியான தொழில்நுட்பங்களை நம்ம பயன்படுத்த வேண்டியிருக்கும். இதே மாதிரி பார்த்திங்கன்னா பயிர் வகைகளுக்கும் தனியான ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்காங்க. அதுலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு முறை உள்ளே போன பூச்சி மீண்டும் வெளியே வருவதற்கான வாய்ப்புகளே இல்லை.
கூம்புடிவு அமைப்பில் இந்த கீழ்ப்பகுதியில் வந்து சேகரம் பண்ணுறதை கொண்டு நம்ம வந்து பயிர் பாதுகாப்பு முறையை வந்து செய்யணும். விவசாயிகளுக்கு வந்து இது எளிமையான கருவி தான். இது வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இதை வந்து விவசாயிகள் வாங்கி பயன்படுத்தணும். ஏன்னா இதனால் வந்து எந்த விதத்துலேயும் வந்து சுற்றுச்சூழலுக்கு எந்த வகையான பாதிப்பும் இல்லை. நம்ம ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தை வந்து பயன்படுத்தி பூச்சிகளை கட்டுப்படுத்த போகும்போது வந்து இது உணவுப் பொருளாக இருக்கிறதுனால வந்து நமக்கு பல்வேறு வகையான பாதிப்புகளை உருவாக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே வந்து எளிமையான தொழில்நுட்பம், இதில் எந்த வித சுற்றுச்சூழல் மாசுபாடும் இல்லை. இது குறைந்த விலையில் கிடைக்கிறதுனால வந்து விவசாயிகள் ஒவ்வொருத்தரும் ஒரு 2-3 கருவிகளை வந்து இந்த பொரியை வாங்கி வச்சு வீட்டில் வச்சுக்கிட்டால் வந்து முழுமையாக அந்த பொருளாதார இழப்புங்கிறது 10-15% இருக்குது. அதை முழுமையாக கட்டுப்படுத்தலாம். அந்த பொருளாதார இழப்பை கட்டுப்படுத்துகிறதே வந்து விவசாயிகளுக்கு ஒரு வருமானமாக இருக்குங்கிறதுல வந்து எந்த சந்தேகமும் இல்லை. மேலும் விவரம் பெற பி. மாரிமுத்து அவர்களை 0942025109 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். 1-2-2016 திங்கட்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. வைகை பெரியாறு 5வது பாசன கால்வாய் மூலம் பயன்பெறும் பயனாளி வேளாண்மையாளர் ஆர். கென்னடி தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் உபரியான தீவன பயிர்களை சேமிக்கும் தொழில்நுட்பங்கள் விளக்கம் அளிக்கின்றார் டாக்டர் டி. திருமை ஞானம் அவர்கள். தொடர்ந்து வேளாண் தொழில்நுட்பத்தில் காய்கறி பயிர்களில் ஏற்படும் பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் குறித்து தேனி மாவட்ட வேளாண் அறிவியல் நிலையத்தின் முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் பி. மாரிமுத்து அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகிறோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை இணையதளத்தின் மூலமாகவும் பார்த்து பயன்பெறலாம். இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture சென்னை மற்றும் www.ddpodigai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைதளங்களில் அக்ரி டிடி சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்களது கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. வேளாண் பற்றிய விவரங்கள் பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 1800-180-1551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.